என்ன எஃபோர்ட் போட்டாலும் ரிசல்ட் வரலன்னா நம்ம மைண்ட் என்ன சொல்றது தெரியுமா? நீ ஃபெயில் ஆயிட்ட, இது உனக்கு செட் ஆகாது, மற்றவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? சக்சஸ் லேட்டாக வரல, சக்சஸ் சேஃபா வருது. இந்த வீடியோ முடிவு வரை பாருங்க. உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்குற ஆங்கிள் மாறும். இந்த உலகத்துல வேல்யூபிள் ஆன எந்த விஷயமும் ஃபாஸ்டா கிடைக்காது. விதை போட்ட நாளே மரம் வருமா? குழந்தை ஒரு நாள்ல வளருமா? இல்ல. டைம் பிளஸ் ப்ராசஸ் ஈக்குவல் growth. ஆனா நாம் என்ன பண்றோம்? இன்ஸ்டாகிராம் சக்சஸ், யூடியூப் ஓவர் நைட் ஃபேம், 6 மந்த்ல மில்லியனரி ஆட்ஸ், இதையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு மட்டும் டிலேன்னு கேட்குறோம். அது டிலே இல்லை, டெவலப்மெண்ட்டுக்கான காலம். டைம் உங்களை ஸ்லோ பண்ணல, அது நீங்க அடைய விரும்பும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு தகுதியானவராக உங்களை தயார் செய்கின்றது. சக்சஸ் ஒரு டெஸ்டினேஷன் கிடையாதுங்க, அது ஒரு ஃபில்டர் மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு டே 1ல எல்லாருக்கும் ட்ரீம் இருக்கும், ஃபுல் மோட்டிவேஷன் இருக்கும், எனர்ஜியும் இருக்கும். ஆனா டே 100ல பார்த்தீங்கன்னா சில பேர் டிஸப்பியர் ஆயிடுவாங்க, சில பேர் எக்ஸ்கியூஸால நின்றுடுவாங்க, சில பேர் மட்டுமே கன்சிஸ்டண்டா இருப்பாங்க. டைம் என்ன பண்ணுதுன்னா, இங்க கவனிங்க, ஃபேக் எமோஷன், ஷார்ட்கட் மைண்ட் செட், வீக் டிசிப்ளினாக இருப்பவர்களை எல்லாம் ரிமூவ் பண்ணி விடுகிறது. ஒன்லி பேஷன்ஸ் மற்றும் கன்சிஸ்டண்டாக இருப்பவர்களை மட்டுமே சக்சஸ் தன்னுடன் வைத்திருக்கும். உங்க வாழ்க்கையில இப்ப பெயின் இருக்கு என்றால் நோபடி சப்போர்ட்ஸ் யூ, nobody claps for you, nobody understand you. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? you are under construction. ஜிம்ல மசில் பில்ட் ஆகும்போது பெயின் வரும், பெயின் இல்லைன்னா growth இல்லை. அதே மாதிரி தான் சைலண்ட் ஸ்ட்ரகிள், தூக்கமில்லாத இரவுகள், ஸ்லோ ப்ரோக்ரஸ், இதெல்லாம் பனிஷ்மெண்ட் இல்லைங்க, இதெல்லாம் உங்களை சக்சஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணும் நேரம். இன்று நீங்கள் சகித்து கொள்ளும் ஒவ்வொரு பெயினும் தாங்க நாளைக்கு நீங்க கேரி பண்ணுற பவர். சக்சஸுக்கு கேலண்டர் இல்லை, சக்சஸுக்கு டெட்லைனும் இல்லை, சக்சஸ் கம்பேரிஷனும் இல்லை, சக்சஸுக்கு ஒரே லாங்குவேஜ், கன்சிஸ்டன்சி ஓவர் டைம். நீங்க இன்று 1% பெட்டர் ஆகுறீங்களா, குயிட் பண்ணாம இருக்கிறீங்களா, அவ்வளவுதான். டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா அந்த டைமை எப்படி யூஸ் பண்றது என்ற கண்ட்ரோல் உங்களிடத்தில் தான் உள்ளது. நம்முடைய பிரெயினும் சர்வைவலுக்கு தான் டிஃபால்ட்டா செட் ஆயிருக்கு. நம்முடைய பிரெயினுக்கு புதிய முயற்சிகள் பிடிக்காது, கம்ஃபோர்ட் தான் பிடிக்கும். அதனால தான் நீங்க ப்ரோக்ரஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே உங்க பிரெயின் என்ன சொல்லும்? இது ரிஸ்கி, நாளைக்கு பண்ணலாம், இப்ப நீட் இல்ல. இது நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டோட ப்ரொடெக்ஷன். சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னா, சப்கான்சியஸ் மைண்ட் லாஜிக்கை பார்க்காது, அது ரிப்பீட்டேஷனை பார்க்கும். நீங்க ஒரு தாட்டை ரிப்பீட் பண்ணினா பிரெயின் அதை ட்ரூத்னு அக்செப்ட் பண்ணும். அதனால் தான் நான் ஸ்லோ, எனக்கு லக் இல்லை, எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, இந்த தாட் ரிப்பீட் ஆகும்போது அது உங்களுடைய ஐடென்டிட்டியாக மாறிவிடுகின்றது. ஐடென்டிட்டினா என்ன? தற்போதைய உங்களுடைய ஐடென்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை பற்றிய வீடியோக்கள் சேனலில் பிளேலிஸ்ட்ல இருக்கு, சென்று பாருங்கள். பழைய ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணி சக்சஸுக்கு தேவையான புதிய ஐடென்டிட்டியை எல்லாம் இன்ஸ்டன்டாக பில்ட் பண்ண முடியாது. உங்க பிரெயின்ல புதிய ஐடென்டிட்டிக்கு தேவையான நல்ல பழக்கங்களை உருவாக்க கண்டிப்பாக டைம் பிளஸ் ரிப்பீட்டேஷன் தேவை. கன்சிஸ்டன்ஸா ரிப்பீட்டேஷன் பண்ற போது தான் பிரெயின் நியூ ஐடென்டிட்டியை அக்செப்ட் பண்ணும், ஃபியர் சைலண்ட் ஆகும். அப்பொழுதுதான் சக்சஸ் நேச்சுரலா ஃபீல் ஆகும். டைம் உங்களை டெஸ்ட் பண்ணல, அது உங்களை சக்சஸுக்காக ட்ரெயின் பண்ணுது. நீங்க தினமும் அட்லீஸ்ட் 1% எஃபோர்ட்டை டெய்லி மெயின்டைன் பண்ணினா ஒரு நாள் பிரெயின் சேஞ்ச் ஆகி ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகும். அப்பொழுது உங்களுடைய ரியாலிட்டியும் சேஞ்ச் ஆகும். அப்பொழுது தான் சக்சஸ் உங்களை மீட் பண்ணும். அதனால் ரஷ் பண்ணாதீங்க, ரிப்பீட் பண்ணுங்க, டைமை ட்ரஸ்ட் பண்ணுங்க. இது போன்ற மைண்ட் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவைப்படும் வீடியோக்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.